நாட்கள் எவ்வளவு வேகமாக போகுது பார்த்தீங்களா? இப்போ தான் 2026 வந்த மாதிரி இருந்தது. ஜனவரி வந்தது. அப்படியே கடன்னு நாட்கள் ஓடி இப்போ மே மாதத்தில் வந்து நிற்கிது. ஸோ நம்ம அந்த ஒரு வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம லைஃப்பில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி எதுவுமே இல்லைன்றதை மட்டும்தான் நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது தெரிகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை மறுநாள் செஞ்சிடலாம் அப்படின்ற காட்டிலும் நாட்கள் நகர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதன் பிறகு தான் நம்ம திரும்பி பார்க்குறோம், ஐயோ நாட்கள் நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதனால் எந்த விஷயத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கே தொடங்கிடுங்க. எதை செய்ய நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கே செய்யுங்க. இல்லை நாளைக்கு அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எது நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கே பண்ணுங்கள். அதில் எந்த மாற்றம் வேணாம். ஏன்னா நாட்கள் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. போட்டி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி தொடங்க வேண்டியதை இன்றைக்கே தொடங்குங்க. நாளைக்குன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் டிலே பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.